வணக்கம். நிறநிலா ஆரி டிசைனர். இன்றைக்கி ஒரு டிசைன்டு ப்ளவுஸு தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணியிருக்கேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. இது ஒரு ப்ரைடல் ப்ளவுஸு. சாரீ வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர், பிங்க்லேயே டார்க் பிங்க்கு, கொஞ்சம் ரெட் ஷேட்ஸும் வருது. கிளாத்லேயே ரெட் ஷேட் வருது. பார்டர் வந்து ஹெவி பார்டர் தான், பெரிய பார்டரு. சாரீ ஃபுல்லாகவே கோல்டு கலரில் ஜரி ஒர்க் தான் இருக்குது. பிங்க்கே லைட்டாக தான் தெரியும். ப்ளவுஸ் மட்டும் பிங்க்கில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கஸ்டமர் வந்து சாரீ ப்ளவுஸ்லேயே தான் ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்லீவில் சின்ன பார்டர் வச்சுட்டு ஹிப்புக்கு வந்து பெரிய பார்டர் கொடுத்துருக்கேன். ஏன்னா கோல்டுலேயே ஒர்க் பண்ணால் அந்தளவுக்கு தெரியாதுன்றதுனால. பாருங்கள், 3 லைன் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். சுகர் பீடு, நம்ம 3 சைஸ் டல் கோல்டு, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோன் லைனு, அதுக்கப்புறம் வந்து டியூப் பீடை வந்து வி ஷேப்பில் வச்சுருக்கோம். டியூப் பீடும் ஒரு 3 சைஸ் பீடும் வச்சு வி ஷேப்பில் மாற்றி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் அந்த கேப்பில் உள்ளே இருக்கிற ஸ்பேஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஏன்னா இங்கே தான் நம்ம பீடு வச்சுருக்கோம் இல்லையா, அங்கே வைக்கல. ஸோ அதனால் இங்கே கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். வெளியே இருக்கிற கேப் ப்ராடாக இருக்கும், உள்ளே இருக்கிறது வந்து கொஞ்சம் சின்ன கேப்பாக தான் இருக்கும். ஸோ அந்த கேப்லலாம் சுகர் பீட் ஃபில் பண்ணியாச்சு. வெளியே இருக்கிற கேப்பில் வந்து பேல் பீட் கொடுத்துருக்கோம், ஒயிட் கலர் பீட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் அதே ஸ்டோன் லைன் வச்சாச்சு. 3 சைஸ் பீடே ரிப்பீட் பண்ணி சுகர் பீட் வச்சாச்சு. கார்னரில் பார்த்திங்கன்னா ஃபிட்டிங் குந்தன் இருக்கும் இல்லையா, குந்தன் ஸ்டோன்லேயே வந்து மெட்டல் இருக்கிற மாதிரி. ஸோ அந்த ஸ்டோனை ஒட்டிட்டு எண்டில் வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கோம். புட்டாஸுமே அதே தான், ஃபிட்டிங் குந்தனை கொடுத்து அதை சுற்றி ஒரு லைன் வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஹேங்கிங் இங்கே ரெடி பண்ணியிருக்கோம். ஹேங்கிங்கும் சும்மா அந்த ஃபிட்டிங் குந்தனே கொடுத்துட்டு டாட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கு. சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்லீவ் எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ட்ராயிங் முடித்து கொஞ்சம் ஒர்க் மட்டும் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஃப்ளவர்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். ஃப்ளவர்ஸ் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லீவ்ஸு, அரும்பு லைன்ஸ் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். அதெல்லாம் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்ட்டு இப்போ பார்க்கலாம். ரிமைனிங் ஸ்பேஸில் எல்லாமே ஸ்டோன்ஸு, சின்ன சின்ன ஃப்ளவர் மாதிரி ஒர்க்கும் பண்ண போகிறேன். ஃபுல்லாக முடிச்சுட்டு எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸ்லீவ் எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். பார்டரில் 3 லைன் செயின் சுகர் பீடு ஸ்டோன் லைன் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து 3 சைஸ் பீடு, இங்கேயும் 3 சைஸ் பீடு, ஸ்டோன் லைனு 3 சைஸ். இந்த பார்டரில் செக்குடில் வந்து மேங்கோ டிசைன் இருந்தது. ஸோ அதிலலாம் ஒரு டாட் விட்டு ஃபுல்லாக வச்சு கச்சன்ட்ருக்கும். ஸோ ஒரு டாட் விட்டு ஃபிட்டிங் குந்தன் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்கொயர் வந்து ப்ளைனாக இருந்தது. ஸோ அதில் வந்து ஃபிட்டிங் குந்தன்லேயே இந்த ஐ ஷேப்பில் வந்து ஃப்ளவர் மாதிரி செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சின்ன சின்ன பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி ஃப்ளவர்ஸு ஒரு 9 ஃப்ளவர்ஸ் வந்துருக்கு டோட்டலாக. சென்டரில் சக்கரி வச்சுட்டு அதை சுற்றி ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு பெட்டல்ஸ் வந்து அவுட்லைன் சுகர் பீடில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அதை ஃபில் பண்ணுறது வந்து கர்தானாலால் லோடிங் பண்ணியிருக்கேன். ஃப்ளாட் லோடிங் தான், உள்ளே வந்து எதுவும் கொடுக்கல. ஸோ ஃப்ளாட் லோடிங்கே வந்து கொஞ்சம் எம்போஸ்டாக தான் தெரியுது. நெக்ஸ்ட்டு டியூப் பீட் வச்சு லீஃப் மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கர்தானாவை வச்சே வந்து ஒரு லைன் போட்டு அதிலேருந்து அரும்பு மாதிரி ஒயிட் கலர் ரெயின்ட்ராப் பீட் வச்சு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ரிமைனிங் ஸ்பேஸ்லலாம் வந்து சக்கரி வச்சுருக்கேன். ஐ ஷேப்லேயே ரொம்ப ஸ்மால் சைஸு அதை கம் போட்டு ஓட்டியிருக்கேன். அங்கங்கே சின்ன ஃப்ளவராக 3 சைஸ் பீட்லேயே ஃப்ளவர் மாதிரி பண்ணியிருக்கேன். இங்கேயே செயின் ஸ்டிச்லேயே வந்து ஒரு அரும்பு மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். ப்ளைனாக செயின் ஸ்டிச் போட்டு எண்டில் மட்டும் இந்த ரெயின்ட்ராப் பீடாக வச்சுருக்கேன். ஓவராலாகவே அதே தான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபுல்லாக ஒரு கிராண்ட் டிசைன் வந்துச்சு, கிடச்சிருச்சு நமக்கு. ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வந்துச்சு பாருங்கள். நம்ம டெய்லர் தான் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் வீடியோ போட முடிஞ்சு. ஆஃப்டர் ஸ்டிச்சிங் நெக் எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள். நெக்கு, ஸ்லீவு, அந்த ஹேங்கிங், இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் பயங்கர கிராண்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட் அண்ட் ஃபீட்பேக்காக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.